of a quiet forest, in a cozy treehouse nestled high in the branches, lived a bright-eyed 3-year-old girl named Alice with her loving parents. Each morning, Alice would run barefoot across the wooden planks, eyes wide with curiosity. Today, she found a bird's nest tucked in the crook. எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஐ ஃபேண்டசி தமிழ் சேனல். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் இந்த வீடியோவில் வந்து இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றத வந்து டுட்டோரியலாக கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி நாம் எப்படி வீட்டிலேருந்து நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் இந்த மெயின் வீடியோ. இதில் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும், அப்போ தான் டெஃபினட்டாக நம்மளால் ஏதாவது பண்ண முடியும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து சாட் ஜிபிடி டூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் மெயின் ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இமேஜை பில்ட் பண்ண போகிறோம், இமேஜ் யூஸ் பண்ணி வீடியோ பில்ட் பண்ண போகிறோம். அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் போடுறேன். இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி டிஸ்கிரிப்ஷன் வந்து வாங்க போகிறோம். ஸோ இதை போட்டு இப்போ என்டர் பண்ணிடுவோம். ஓகே, நமக்கு வந்து இப்போது ஸ்டோரி டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் என்னென்ன நம்ம வந்து கேட்டிருக்கோம், அதுக்கு எப்படி ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்றது நீங்கள் வேணால் செக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் மோஸ்ட்டாக எதுவும் செக் பண்ண வேண்டாம். பட் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் அந்த வந்து ஸ்டோரி. இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு 14 இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ் வேணும் அப்படின்றத நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா வந்து இன்னும் நிறைய இமேஜஸ் ஜெனரேட் ஆகும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த ஸ்டோரியில் வந்து 14 இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா இந்த இமேஜ் ப்ராம்ப்ட்ஸை வச்சு தான் நம்ம வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட்டில் வந்து அந்த குழந்தையோட ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அவங்க எங்கெங்கே போகிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றது இந்த 14 ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு ப்ராம்ப்ட்டும் வந்து ஒரு சீக்வென்ஸை வந்து ஃபாலோ பண்ணாது. இப்போது குழந்தை வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க ஃபஸ்ட்டு இமேஜ் ப்ராம்ப்ட்டில். செகண்ட் இமேஜ் ப்ராம்ப்ட்டில் வந்து நீங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணும்போது அது ஒரே மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா வந்து ஏஐ என்ன புரிஞ்சுக்கும்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ் ப்ராம்ப்ட்டும் செகண்ட் இமேஜ் ப்ராம்ப்ட்டும் வேறு வேறு இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக அது வேறு வேறு டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கும். அதை நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை வந்து அவாய்ட் கன்சிஸ்டன்சி நமக்கு வேணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து 3வது ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ண போகிறோம். அதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, 14 ப்ராம்ப்ட் நம்ம இப்போ ரன் பண்ணோம் இல்லையா? அதே 14 ப்ராம்ப்ட்டில் இந்த குழந்தையோட டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக எல்லா எல்லா ப்ராம்ப்ட்லேயுமே வந்து மென்ஷன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட் ஜிபிடிட்ட வந்து கேட்க போகிறோம். அதுதான் இந்த 14 ப்ராம்ப்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ரீரைட் பண்ணிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையும் 3 இயர்ஸ் கோல்டுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஃபைனல் ஸ்கிரிப்டை ரன் பண்ணி வாய்ஸ் ஓவர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வாய்ஸ் ஓவர் தான் வந்து இந்த வீடியோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த 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 வீடியோ என்ன பண்ண போகுது அப்படின்றது இந்த வாய்ஸ் ஓவரில் தான் இருக்குது. அதுதான் இந்த ஃபைனல் ஸ்கிரிப்ட். இந்த பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க, இல்லைனா நோட் பேடில் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து மெயினாக வந்து இமெயில் ஐடி நமக்கு தேவை. எல்லா ஏஐ வெப்சைட்டில் போய் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது, வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அதுக்காக இந்த ஸ்மைல் ப்ரோ அப்படின்ற வெப்சைட் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து அன்லாக் ஃபீச்சர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரியேட் ஆப்ஷன் நீங்கள் செட்டிங்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். கிளிக் பண்ணி கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் ஆகும். நான் மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து செட்டிங்ஸில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ கிரியேட் கொடுத்தீங்கன்னா ஒரு டம்மி இமெயில் ஐடி கிரியேட் ஆகும். இது வந்து ஒரு டிஸ்போசபிள் இமெயில் ஐடி மாதிரி. இந்த இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் டெம்பரவரியாக வந்து வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கலாம். எல்லா வெப்சைட்டும் லாகின் பண்ண முடியாது, சில ஏஐ வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறேன் எங்கெங்கெல்லாம் நம்ம பண்ணியிருப்போன்ட்டு. இப்போ இந்த இமெயில் ஐடியை வச்சு லியனார்டோ ஏஐ அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ஏஐ டூல், அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை சைன் அப் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அந்த ஸ்டெப்ஸ் போட்டிருப்பேன். அது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் லான்ச் ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் இமெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வெறும் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு உங்களை கேட்கும். அதுக்கு போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பாஸ்கோட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே கொடுத்த உடனே அந்த பாஸ்கோட் வந்து இந்த ஸ்மைல் ப்ரோ அப்படின்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா, அங்கேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த இமெயில் மாதிரி வந்திருக்கும் ஒரு மெசேஜ். அந்த மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்கோட் கிடச்சிரும். அந்த பாஸ்கோட் எடுத்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து லியனோட வெப்சைட்டில் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் அதை வந்து நீங்கள் எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்போம், ஃப்ளெக்ஸ் டெமோ வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து சினிமேட்டிக் வீடியோ கிரியேட் பண்ணுறதுனால நீங்கள் போர்ட்ரேட் சினிமேட்டிக்
செக் பண்ணிக்கோங்க. கஸ்டமில் 9:16 நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் தான் நான் இதில் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். 16:9 போட்டிங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் வந்து வீடியோ மாதிரி பார்க்குற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த அந்த காப்பி பண்ணுங்க. அப்படியே லியோனோட ஏஐல வந்து அந்த ப்ராம்ப்ட் செக்ஷன் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு 3டி பிக்சர் ஸ்டைல்னு போட்டுக்கோங்க. இது எதுக்காகன்னா, நான் வந்து இந்த ஒண்ணுத்துக்கும் ஒரு 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 இமேஜும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டைல்ல கிரியேட் பண்ணணும். நமக்கு வந்து 3டி பேஸ் பண்ணி சினிமேட்டிக் ஸ்டைல்ல வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 4 இமேஜ் கிரியேட் ஆயிருக்கும். பை டிஃபால்ட் 4 இமேஜ் கிரியேட் ஆகும் லியோனோட வெப்சைட்ல. மொத்தமா வந்து 3 டைம் தான் நீங்க வந்து இந்த அ ஃப்ரீ கிரெடிட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சம்டைம் இந்த இமேஜ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அந்த இமேஜ் உங்களுக்கு எது நல்லா இருக்குது அப்படின்றத எடுத்து வச்சுக்கோங்க. 2, 3 இமேஜ் கூட எடுத்து வச்சுக்கோங்க. சம்டைம் உங்களுக்கு தேவைப்படும். அது ஏன்னு உங்களுக்கு நான் பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து செகண்ட் இமேஜ் ப்ராம்ப்ட்டை எடுத்து அது மறுபடியும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணுங்க. அந்த 3டி பிக்சர் ஸ்டைல் அப்படின்றது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஜெனரேட் பண்ணுங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, அதில ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து. ஸோ இதில என்னென்ன இமேஜ் வேணுமோ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்ஸி வந்து கொஞ்சம் மைன்யூட்டா டிஃபரெண்ட்டா இருக்கு. அதுக்கு நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். அது எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு சொல்ட்டு. ஒரே மாரி அ அ இருக்கிற மாரி கேரக்டர் வந்து இருக்கிற மாரி எல்லா வீடியோலும் நான் இன்னொரு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன இமேஜ் வேணுமோ அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ நீங்க இப்ப என்ன பண்ணுங்கன்னா, 14 ப்ராம்ப்ட்டுக்கும் 14 தடவ பேஸ்ட் பண்ணி, நீங்க வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோவோட லென்த் குறைக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 3 ப்ராம்ப்ட்ட மட்டும் எடுத்து உங்களுக்காக போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த 3வது ப்ராம்ப்ட் இப்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஜெனரேட் பண்ணிடலாம். ஓகே, ஜெனரேட் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அத எடுத்துக்கோங்க. இந்த வெப்சைட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இமேஜ் அப்லோட் பண்ண போறோம். அந்த இமேஜ வச்சு வீடியோ ஜெனரேட் பண்ண போறோம். இந்த Kling AIல என்ன ஒரு பெனிஃபிட்னா, அ 20 கிரெடிட்ஸ் தான் வந்து அ அ ஒரு வீடியோ ஜெனரேட் பண்றதுக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு சில ஏஐ டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40, 50லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த Kling AI வெப்சைட்ல வந்து நீங்க சேம் ஸ்மெயில் இமெயில் அந்த டம்மி இமெயில் யூஸ் பண்ணி நீங்க இங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு நீங்க வந்து வீடியோவ கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ. ஸோ வீடியோவ கிளிக் பண்ணிட்டு, இதில வந்து நீங்க வந்து ஜஸ்ட் இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு அந்த இமேஜ்ல உங்களுக்கு என்ன ஒரு ஆக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்றது தான் அந்த வாய்ஸ் ஓவர் ப்ராம்ப்ட். இப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. அந்த இமேஜ வந்து அப்லோட் பண்ணிட்டு, நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் ப்ராம்ப்ட்ட காப்பி பண்ணி, அ நாம வந்து ஜெனரேட் பண்ணி பார்ப்போம். வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ ChatGPT போயிட்டு, ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் ப்ராம்ப்ட் இருக்கும். ஸோ அந்த காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. இத போட்டுட்டு, நீங்க ஜஸ்ட் ஜெனரேட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஜெனரேட் ஆகும். நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அந்த செட்டிங்ஸ் எல்லாம். ஏன்னா, இத நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் இந்த 5 செகண்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து ஜெனரேட் பண்ண போறோம். நீங்க எதனா சேஞ்ச் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து விஐபி போர்ஷனுக்கு வந்து அ பைசா பே பண்ற மாரி இருக்கும். ஸோ, அத நீங்க பண்ண வேண்டாம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் ஒரு அ வீடியோ வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதனோட வீடியோவோட பேக்கிரவுண்ட் வந்து ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்கும். ஸோ, நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லா இமேஜும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்லோட் பண்ணிட்டு எல்லா வீடியோவும் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா, 2 விதமா டவுன்லோட் பண்ணலாம். ஒண்ணு வந்து Kling வெப்சைட்லயே வந்து அந்த இமேஜ்க்கு கீழவே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அத நான் காமிக்கிறேன் இப்போ. அப்படி இல்லன்னா, அந்த பேஜ வந்து கண்ட்ரோல் எஸ் குடுத்தீங்கன்னா, அந்த பேஜ்லயே அப்படியே கண்ட்ரோல் எஸ் குடுத்தீங்கன்னா, ஒரு HTML ஃபைல் சேவ் ஆகும். அதுதான் அந்த ஃபைல இப்ப நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடத்துல ப்ளே பட்டன் மாரி இருக்கு பாருங்க. அந்த ப்ளே பட்டன வந்து ஓப்பன் இன் நியூ டேப் குடுத்து, ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் குடுத்துக்கலாம். ஓகே. இங்க போனீங்கன்னா, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. அங்க பாருங்க. அந்த 3 டாட்ஸ கிளிக் பண்ணி டவுன்லோட்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து உங்களோட மெஷின்ல டவுன்லோட் ஆயிடுச்சு. Kling வெப்சைட்ல ஒரு 4 வீக்ஸ் முன்னாடி இந்த மாரி பண்ணும்போது, அந்த வாட்டர் மார்க்ன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது வந்து ரிமூவ் ஆயிட்டு இருந்தது. அது வந்து அ இப்போ வந்து ரிமூவ் ஆகல. ஸோ, அத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல நான் போடுறேன். அத எப்படி ரிமூவ் பண்றதுன்ட்டு. இப்ப நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, 11 லேப்ஸ்ல போயிடலாம். 11 லேப்ஸ் ஏஐ வந்து ஒரு சூப்பர் டூல். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, வாய்ஸ் ஓவர் வந்து கிரியேட் பண்ண போறோம் நம்மளோட ஹோல் ஸ்டோரிக்கு. ஸோ, இப்ப வந்து இத
இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டம்மி இமெயில் ஐடி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மைல் ப்ரோ அப்படின்ற வெப்சைட்ல யூஸ் பண்ண டம்மி இமெயில் ஐடி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எதனா இஷ்யூஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து சேம் இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணியாச்சு இப்போ. இப்போ வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அதில போயிடலாம். மத்த சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எதுவும் நீங்க செக் பண்ணதுனா பண்ணிக்கோங்க. நானும் வந்து எதனால சொல்றேன். இப்போ வந்து நேரேட்டர் ஸ்டோரிய வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஹோல் ஸ்டோரி வந்து நேரேட் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். ஒரு பேக்கிரவுண்ட் வாய்ஸ வச்சு. ஸோ அதனால நேரேட்டர் ஸ்டோரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சாட் ஜிபிடில போயிட்டு எல்லா வாய்ஸ் ஓவரையும் காப்பி பண்ணிட்டு, நம்ம இங்க போட போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வாய்ஸ் வேணும் அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு 2 அ டேனியல் அப்படின்ற வாய்ஸ நான் வந்து என்னோட ஸ்டோரிக்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சில வாய்ஸ் மட்டும் ஃப்ரீயா இருக்கும். பட் மத்ததெல்லாம் நீங்க பே பண்ற மாரி இருக்கும். பட் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன மாரி வாய்ஸ் நீங்க யூஸ் பண்ணலான்னு. உங்களோட ஸ்டோரிக்கு தகுந்த மாரி. ஸோ நீங்க இந்த செட்டிங்ஸ்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஸ்பீடா வேணும்னா நீங்க மாத்திக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க வந்து இந்த செட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுறலாம். ஸோ நம்ம இப்ப வந்து ChatGPT போயிட்டு கம்ப்ளீட்டா காப்பி பண்ணி ப்ராம்ப்ட்ட போட்டாச்சு. இதுதான் அந்த வாய்ஸ் ப்ராம்ப்ட். உங்களோட ஸ்டோரி வந்து போயிட்டுருக்கும்போது, பேக்கிரவுண்ட்ல இந்த வாய்ஸ் வந்து இந்த ஸ்டோரிய பத்தி சொல்லும். என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ அத ஒண்ணுத்தும் நம்ம வந்து கரெக்ட்டா மெர்ஜ் பண்ணணும் வீடியோவோட. அத நம்ம வந்து அத காமிக்கிறேன் நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்ட்டு. நம்ம வாய்ஸ் ஓவர் போட்டாச்சு. இப்ப நம்ம வந்து ஜெனரேட் ஸ்பீச் குடுத்து, அந்த ஸ்பீச்ச வந்து செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு எப்படி இருக்குன்ட்டு. In a cozy treehouse perched at the forest's edge lived a curious 3-year-old girl named Elia. She had blonde hair, ஓகே. bright இப்ப நான் green வந்து வேற eyes, ஒரு வாய்ஸ and a சேஞ்ச் பண்ணி smile. காமிக்கிறேன். டேனியல்ன்ற வாய்ஸு. ஜஸ்ட் உங்களுக்காக காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. மறுபடியும் நம்ம ஜெனரேட் ஸ்பீச் குடுத்துடலாம். In a cozy treehouse, perched at the forest's edge, lived a curious 3-year-old girl named Elia. She had blonde hair, bright green eyes, and a smile as sunny as her favorite green t-shirt. Every morning, sunlight painted ஓகே. golden patterns. நமக்கு வந்து இப்போ ஒரு ஆடியோ ரெடி ஆயிடுச்சு. அத நம்ம குயிக்கா வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ப வந்து பார்ப்போம் இப்போ. இங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. டவுன்லோட் ஆயிருச்சு. இப்போ வந்து அ suno.com அத ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூஆர்எல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். இதில வந்து டம்மி இமெயில் ஐடி வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா, நீங்க வந்து இப்போ 100 வீடியோஸ் நீங்க போடுறீங்கன்னா, அந்த வீடியோஸ்க்கான சாங்க வந்து நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. டம்மி இமெயில் ஐடி கிரியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்கா சர்வர் டெலீட் பண்ணிடும். நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாரி. அதனால உங்களோட ஓன் இமெயில் ஐடி யூஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இப்போ இதில சைன் அப் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு. நீங்க ஈஸியா இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஹோம் பேஜ்ல வந்து லேண்ட் ஆயிரலாம். ஸோ அதில நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். என்னென்ன பண்ணணுன்ட்டு. இதுக்கு நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து சிம்பிளா நீங்க வந்து ஒரு கீவேர்ட் குடுத்தீங்கன்னா போதும். இப்போ ஃபாரஸ்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு ஒரு சாங் கிரியேட் ஆகும். அந்த சாங் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி சில சாங்ஸ்லாம் இதிலயே இருக்கும். நீங்க அதிலயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்னோட ஸ்டோரிக்கு வந்து ஜஸ்ட் நேச்சர்ன்னு போட்டு அ கிரியேட் அப்படின்ற பட்டன கிளிக் பண்ண போறேன். எனக்கு ஒரு 2 ஆடியோ கிரியேட் ஆகும். அந்த 2 ஆடியோ தான் வந்து நான் செக் பண்ண போறேன். எனக்கு எது பெட்டரா இருக்குன்ட்டு. ஸோ நீங்க நேச்சர்ன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஓகே. இப்போ வந்து இன்ஸ்ட்ருமென்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அது உங்களுக்கு மியூசிக் மட்டும் வேணும்னு நீங்க போட்டுக்கலாம். இல்ல எனக்கு சாங்கோட வேணும்னா அது இன்ஸ்ட்ருமென்டல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண வேண்டாம். இப்போ கிரியேட் பட்டன வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு 2 ஆடியோ கிரியேட் ஆயிட்டிருக்கு. ஜஸ்ட் குயிக்கா கிரியேட் ஆயிடும். நம்ம குயிக்கா ப்ளே பண்ணி பார்த்துருவோம். Wonder where the fireflies go. A whisper hums gently from the willow's shade, guiding tiny dreamers down its story. எனக்கு இது பிடிச்சிருந்தது இந்த சாங்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபீட்பேக்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து MP3 ஆடியோ கிளிக் பண்ணி, இப்போ டவுன்லோட் எனிவே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஸ்டோரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பிக்ஸாபே அப்படின்ற வெப்சைட்டுக்கு நம்ம வந்துருவோம். இதில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணும். சில சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து டக்ஸு, பேர்ட்ஸு, ஃபாரஸ்ட்ன்றதுனால நான் ஒரு சில அனிமல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். பேர்ட்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக நான் இந்த பிக்ஸாபேன்ற வெப்சைட் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில வந்து நீங்க டம்மி இமேஜ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெறைய எதுவும் எஃபோர்ட் எல்லாம் போட போறதில்ல. ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஆ நீங்க ஈஸியா வந்து அ அ உங்களாலயும் பண்ண முடியும். இப்ப நம்ம டக்ஸ் அப்படின்னு போட்டு
சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணா நெறைய சாம்பிள்ஸ் வரும். அதில நீங்க உங்களுக்கு எது ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து டக் அத செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே. நான் இத வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் முடிச்சாச்சு. இப்ப நம்மளோட ஃபைனல் ஸ்டெப் வந்து கேன்வா. இந்த கேன்வால தான் நம்ம வந்து வீடியோ அண்ட் ஆடியோ எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஃபைனல் வீடியோ வந்து கிரியேட் பண்ண போறோம். இந்த canva.comக்கு நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களோட ஓன் இமேஜ் யூஸ் பண்ணுங்க. சேம் சூனோக்கு நான் என்ன சொன்னேனோ அதே தான். உங்களோட எஃபோர்ட் எதுவும் வேஸ்ட் ஆகாம இருக்கணும். ஃபியூச்சர்ல நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட ஓன் இமேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டூல்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நான் இன்னொரு வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ வந்து கிரியேட் டிசைன் கிளிக் பண்ணிட்டு, இதுல சர்ச் சர்ச் பட்டன்ல நீங்க வந்து யூடியூப்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன் வரும். நம்ம வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் தான் நம்ம போட போறோம் இந்த வீடியோக்கு. அதனால வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்ன்னு நான் வந்து கிளிக் பண்ண போறேன். யூடியூப் லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு வேணும்னா, நீங்க வீடியோவா வேணும்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. யூடியூப் ஷார்ட்ஸ கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜ்ல தான் நம்ம வந்து எல்லா வீடியோவும் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண போறோம். அதனோட சேர்த்து ஆடியோவும் நம்ம மெர்ஜ் பண்ண போறோம். அத நம்ம எப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இத வந்து மினிமைஸ் பண்றேங்க இந்த பேஜ. ஓகே. இப்போ நம்ம வந்து அப்லோட் பட்டன வந்து கிளிக் பண்ணிடுவோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேல வந்து அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கு. நீங்க அத ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு வரும். வீடியோ, ஆடியோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுங்க. இதுதான் என்னோட ஆடியோ எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு வீடியோவும் எடுத்து ஆர்டர் பண்ண போறோம். நம்ம ChatGPTல ஆல்ரெடி வந்து வீடியோ கிரியேட் பண்ணதே வந்து ஆர்டர் தான் கிரியேட் பண்ணியிருப்போம். நீங்க வேணா சேவ் பண்ணும்போது வேணா 1, 2, 3, 4ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஓகே. நோ ப்ராப்ளம். நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க வேண்டியதான். எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து ட்ராக் பண்ணி போடுவோம். ஓகே. அதே மாரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒன் பை ஒன் 14 வீடியோவும் எடுத்து ட்ராக் பண்ணி ஆர்டரா மென்ஷன் பண்ணிடுங்க. அத போட்டுட்டு என்ன பண்ண போறோம்னா, ஆடியோல போயிட்டு நம்ம மெயின் ஆடியோ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? அந்த வாய்ஸ் ஓவர் அத தூக்கி வீடியோக்கு கீழ அப்படியே நீங்க பிளேஸ் பண்ண வேண்டியது தான். அது ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப். நீங்க பார்த்தீங்கன்னாவே புரியும். ஓகே. இப்போ ஆடியோ போயிடலாம். அலைஸ் ஆடியோ இதுதான் நான் அந்த கிரியேட் பண்ண மெயின் ஆடியோ. அத தூக்கி அப்படியே கீழ போட்டுறலாம் வீடியோக்கு கீழ ட்ராக் பண்ணி. ஓகே. அதையும் போட்டாச்சு. இப்ப அடுத்து வந்து சில பேக்கிரவுண்ட் மியூசிக்லாம் நம்ம வச்சிருந்தோம்ல, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் நம்ம போட்டுறலாம். இப்போ மெயின் ஆடியோவும் செக் பண்ணி பார்த்துருவோம் ஒரு தடவ. Bright-eyed 3-year-old girl ஓகே. named மெயின் Alice நமக்கு ஓகே. with her இப்போ நம்ம வந்து மத்த பேக்கிரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இப்போ மேட்ச் பண்ணிடுவோம். நீங்க ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணா போதும். டைம் வந்து இப்போ வந்து 5 செகண்ட்ஸ் வீடியோ நம்ம ஜெனரேட் பண்ணியிருக்கோம். அந்த 5 செகண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் டைரக்ட்டா போட்டா போதும். ஏன்னா அந்த 5 செகண்ட்ஸ்க்குள்ள தான் அந்த அனிமல்ஸோ எல்லாமே இருக்க போகுது. ஸோ அந்த டைமிங் வைஸ் நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணா போதும். அந்த 5 செகண்ட்ஸ் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க ஸ்பீடு வேணுங்கன்னா, மேல வந்து நீங்க ஸ்பீடுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணி நீங்க ஸ்பீட கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க ரொம்ப டிலே பண்ணி பண்ணணும். ஒரு வீடியோ 5 செகண்ட்ஸ் இருந்தத ஒரு 10 செகண்ட்ஸா காமிக்கணும். நீங்க வந்து ஸ்பீட வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த டூல்ஸ பத்தி நெறைய விஷயங்கள் வேணும்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பேக்கிரவுண்ட் மியூசிக் போட்டாச்சு. ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபைனலா வந்து ஓகே. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ஸோ அ நீங்க வீடியோ ப்ளே பண்றதுக்கு ஒண்ணு இங்க ப்ளே பட்டன் வச்சு பண்ணலாம். இல்லன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ட்ரை பண்ணலாம். அது வந்து ஷேர் பட்டன கிளிக் பண்ணி இங்க டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த MP4 வீடியோ ஆட்டோமேட்டிக்கா காமிச்சிடும். நீங்க எதுவும் செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் டைரக்ட்டா டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ ரெடி ஆயிடும். At the edge of a quiet forest, in a cozy treehouse nestled high in the branches, lived a bright-eyed 3-year-old girl named Alice with her loving parents. Each morning, Alice would run barefoot across the wooden planks, eyes wide with curiosity. Today, she found a bird's nest tucked in the crook of an old oak branch. "Mama, look, eggs," she whispered, reverently, watching it with breathless awe. She kneels in the grass and gently offers juicy strawberries to curious bunnies. Her smile shines even brighter than the berries in her hand.
Sunlight filtered through the leaves, a butterfly fluttered near. She reached out with awe, her tiny fingers brushed, or noise, just trees, love, and the soft, endless wonder of the forest that whispered her name.